ஹாய். மைசூர்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது மைசூர் அரண்மனை தான். லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பா பாத்திரணும்ட்டு பிளான் பண்ணி அங்க விசிட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே பிரம்மாண்டமான இந்த மைசூர் அரண்மனையை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. மைசூர் ட்ரிப்ல கடைசியா நாங்க விசிட் பண்ணது இங்கதான். மைசூர் பேலஸோட வெளியே பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் அவைலபிளா இருக்கு. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அதிகமாக நம்மக்கிட்ட லக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் அங்கே வச்சுட்டு அரண்மனையை நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். 6 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு பேலஸோட கேம்பஸ்லேயே உட்காரலாம். ஏன்னா நெக்ஸ்ட் அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு கேள்விப்பட்டோம். நாங்கள் போனது சனிக்கிழமை அப்படின்றதுனால கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்துச்சு. பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பேலஸ்க்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா மட்டும் நம்ம டிக்கெட் எடுத்தால் போதும். கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுக்கு ஃப்ரீ தான். ஃபுட்வேர்ஸ் எல்லாமே அங்கே வெளியே ஒரு கவுண்டர் அவைலபிளாக இருக்குது. அங்கே ஒரு பேக் கொடுப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே வச்சு கொடுத்துக்கணும். அதுக்கு டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் ஃப்ரீ சர்வீஸ் தான். அரண்மனைக்கு உள்ள நுழைஞ்சதுமே நம்ம கண்ணில் படுறது அந்த சீலிங் தான். பியூட்டிஃபுல்லான வேலைப்பாடுகளோட நிறைஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்ச்சு கூட அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தரையில் கொஞ்சம் தூரத்துக்கு கற்கள் பதிச்சிருக்காங்க. அது வழியாக நம்ம நடக்கும்போது காலுக்கு நல்லா மசாஜாகவே இருந்துச்சு. சுவர்களில் பதிச்சிருக்கிற இந்த டைல்ஸ்லாம் பார்க்குறப்ப அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக எப்படி தான் டிசைன் பண்ணாங்களோ அப்படின்னு தான் தோணும். அங்கங்கே நிறைய ஓவியங்கள் வச்சுருக்காங்க. இந்த ஹால் மொத்தமும் பளிங்கு மண்டபம் மாதிரியே உருவாக்கியிருக்காங்க. தூண்களில் காணப்படுற டிசைன்ஸும் தொங்கு விளக்குகளும் அந்த விளக்குகளால் கிடைக்கிற வெளிச்சமும் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. இந்த அரண்மனை 1897 ஆண்டில் தான் அக்டோபர் மாதம் கட்ட ஆரம்பித்து 1912 கட்டி முடிச்சிருக்காங்க. மொத்தம் 15 வருஷம் எடுத்திருக்காங்க கட்டி முடிக்கிறதுக்கு. அந்த காலத்திலே 41,47,913 ரூபாய் செலவாச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பின்ன அரண்மனைன்னா சும்மாவா? அரண்மனையோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள நுழைஞ்சதுமே உள்ள ஒரு கிரவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறமா அரசவை மண்டபம், உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா மல்யுத்த மைதானம், அதுக்கு அடுத்து அந்தபுரம் இப்படின்னு சுமார் 175 ரூம்ஸும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கதவுகள்ல ரொம்ப நுணுக்கமான வெளிப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதோட கதவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனாகவும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரச குடும்பத்தினரோட நிறைய ஓவியங்கள், அப்புறம் ஆங்கிலேயர்களிலே ரொம்ப முக்கியமானவர்களோட ஓவியங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அந்த மன்னர் காலத்தில் யூஸ் பண்ண பல கோயில்களில் யூஸ் பண்ண கலசங்களையும் அங்கே கலெக்ட் பண்ணி அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படையும் மைசூர் மன்னர்களோட படையும் இணைந்து அவங்க ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் தான் நிறையவே இருக்குது. நிறைய ஓவியங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுலேருந்தே தெரியுது இவங்க ஆங்கிலேயர்களோட நல்ல உறவில் இருந்திருக்காங்க அப்படின்றது. இந்த ஓவியங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு கடந்து வரும்போது இங்கே மல்யுத்த மைதானம் இருக்குது. இங்கே போட்டிகள் நடக்கும்போது அரச குடும்பத்தினர் மேலே இருந்து ரசிக்கும்படியாக மாடி முழுவதும் கண்ணாடி ஜன்னல்களால் தான் அமைச்சிருக்காங்க. கீழேயும் சுற்றிலும் பெரிய பெரிய ஜன்னல்களால் தான் இந்த கிரவுண்டை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசர் மற்றும் அவரோட ஃபேமிலி எல்லாமே யூஸ் பண்ண வெள்ளியிலான சேரு, அதுக்கப்புறம் கண்ணாடி, இதெல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போவுமே நல்ல ஜொலி ஜொலிக்குது. இந்த மல்யுத்த மைதானத்தோட வாசல்ல 2 பக்கத்துலேயும் சண்டையோட சின்னமாக சீர்ற 2 கரிஞ்சிருத்த சிலைகளை நம்ம பார்க்க முடியுது. இந்த அரண்மனையோட உள்ள நிறைய இடங்கள்ல யானையோட தந்தத்தாலான கலைப்பொருட்கள், அப்புறம் யானையோட தலை போன்ற பல சிலைகளை நம்ம இங்க பார்க்க முடியுது.
அவங்க யூஸ் பண்ண பீரங்கிகள் எல்லாத்தையுமே வந்து வரிசையை வந்து நிற்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து ராஜா உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிலையும் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பளிங்கு மண்டபத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ ரஷ்ஷா இருந்துச்சு. நாங்களும் அங்க வந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த அரண்மனை 3 மாடிகளை வந்து கொண்டது. ஆனா மேல் மாடியை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நமக்குலாம் அனுமதி கிடையாது. அரண்மனையோட முன்புறத்துல ஃபுல்லா சீலிங்ல அவ்வளோ கலைநயமா வந்து ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவும் பிரமிப்பாவும் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வரும்போது தான் ராஜா வந்து யூஸ் பண்ண லிஃப்ட்டும் அது பக்கத்திலேயே மரத்திலான படிக்கட்டுகளும் இருக்குது. அது மேலெல்லாம் ஏறி போகிறதுக்கு நமக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. இந்த மைசூர் அரண்மனை பார்த்திங்கன்னா இந்தோ சாரசனிக் பாணியில் தான் பிரிட்டிஷ் கட்டட கலைஞரான ஹென்ரி இர்வினால் ஹிந்து முஸ்லீம் ராஜ்புத் ஸ்ட்ரக்சரில் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கதவுகள், தூண்கள் இதெல்லாமே வெண்கலத்தால் தான் செஞ்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் யானைகளில் வந்து அலங்காரத்துக்கு யூஸ் பண்ண சாமரம், நெற்றிப்பட்டம் இப்படி இன்னும் பலவிதமான பொருட்களை வந்து அங்கே கண்ணாடி பெட்டகத்துக்குள்ள காட்சிப்படுத்தியிருக்காங்க. மைசூர் அரண்மனையோட கேம்பஸில் ஸ்ரீ லக்ஷ்மி ரமண சுவாமி அப்படின்னு ஒரு பழமையான கோவிலும் இருக்குது. அரண்மனை முழுசும் வந்து சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா ஷூஸு, லக்கேஜ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கேம்பஸ்லேயே உட்காந்துக்கலாம். இந்த பேலஸ் பக்கத்துலேயே தான் ஜெகன்மோகன் பேலஸும் இருக்குது. எங்களுக்கு டைம் கிடைக்காததுனால அங்கே போக முடியல. 7 மணிக்கு தான் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதே ரொம்ப பெரிய கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படி நடக்க முடியாது அப்படின்றவங்க இங்கே பேட்டரி கார் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. அது பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அரண்மனையோட வெளியேயும் பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சிறுத்தையோட சிலைகள் வந்து வச்சிருக்காங்க. பக்காவா நமக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஃபேமிலியாக கூட நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கேம்பஸ்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு சார்ஜ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால பக்கத்துல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இந்த ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் ஓரமாகவே உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தோம். கரெக்டாக 7 மணி ஆனதுமே அங்கே லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிட்டாங்க. வெளியே உட்காந்துட்டு அரண்மனையை பார்க்கறதுக்கு அப்படியே தங்க மாளிகை மாதிரி ஜொலிச்சிச்சு. அரண்மனை வளாகம் ஃபுல்லாகவும் எல்லா லைட்ஸையுமே ஆன் பண்ணிட்டாங்க. மனசுக்கு அவ்வளோ இதமாகவும் கண்களுக்கு வந்து நல்ல ஒரு விருந்தாகவும் தான் இருந்துச்சு. நேரம் ஆக ஆக மக்கள் நெரிசல் வந்து இன்னுமே அதிகமாயிருச்சு. எங்களுக்கு ட்ரெயினுக்கும் டைம் ஆனதுனால கிளம்பவே மனசு இல்லாமல் கிளம்பிட்டோம். கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம சுற்றி பார்க்க முடிஞ்ச இடங்கள்ல ஒன்று தான் இந்த மைசூரும். உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இங்கே விசிட் பண்ணுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் தாஜ்மஹாலுக்கு அடுத்ததாக அதிக சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணுற இடமா தான் இந்த மைசூர் பேலஸ் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்து சொல்லுது.
மைசூர் அரண்மனையை அம்பா விலாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கன்னட மொழியில அம்பா அப்படின்னா அம்மா அப்படின்ட்டு அர்த்தம். இந்த மைசூர் அரண்மனை மைசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து மைசூர் இறங்கிட்டு எங்க போகணும் அப்படின்னாலும் நம்ம இந்த அரண்மனையை கிராஸ் பண்ணி தான் போற மாதிரியே இருக்கும். முடிஞ்சா கூடிய சீக்கிரமே கம்ப்ளீட் டூர் பிளான் வந்து 2 டேஸ்க்கான டூர் பிளான் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே கட்டியிருந்த அரண்மனை மரத்தால் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1896ஆம் ஆண்டில் தசரா விழாவில் ஏற்பட்ட தீ விபத்துனால இந்த அரண்மனை முழுசுமே எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. அதுக்கப்புறமா மகாராஜா 4வது கிருஷ்ணராஜ உடையாரும் அவரோட அம்மாவும் சேர்ந்து தான் இந்த பிரிட்டிஷ் கட்டட கலைஞரான ஹென்றி இர்வின் கிட்ட இந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ரோட்டில் இந்த மாதிரி சாரட்டு வண்டிகளோட ரைட்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பே பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து அரண்மனையை பார்க்கக்கூடிய வியூ. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கூட்ட நெரிசலை பார்த்தீங்களா? லைட்ஸ் போட்டதுமே இவ்வளோ நெரிசல் வந்து ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.